தீய சக்திகளை வெற்றி கொண்ட மந்திர கதை பயிற்று. நெடுநாட்கள் முன்பு மலைகளும் காட்டுகளும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் இருந்த எளிய மக்கள் தினமும் தங்கள் அன்றாட வேலைகளை செய்து அமைதியாக வாழ்ந்தனர். ஆனால் அந்த கிராமத்தின் மர்மமான காடு ஒருவருக்கும் செல்வதை தடை செய்தது. அந்த காடு தீய சக்திகளால் நிரம்பியதாக கூறப்பட்டது. மர்மமான காடு குறித்து கேள்விப்பட்ட பரவிழி என்ற பெண்மணி மிகவும் துணிவும் அறிவும் கொண்டவள். அவளுடைய தந்தை கிராமத்தின் மூத்தவர் மாலன். அவருக்கு தெரிந்த சாமர்த்தியமான பிள்ளை பரவிழி. பரவிழி தனது சிறுவயது முதலே காற்றிலும் நிழலிலும் விளையாடி வளர்ந்தாள். ஒரு நாள் பரவிழி தனது நண்பர் வீரியன் மற்றும் அவரது தங்கை அன்னையின் உதவியுடன் அந்த மர்மக்காடுக்குள் செல்லத் துணிந்தாள். அவர்கள் மூவரும் அவர்களது 2 குடுவை தண்ணீர், சில குருத்து, மண்கோல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு வழியில் நடந்தனர். காடு விறுவிறுப்பாக இருந்தது. பறவைகள் கூட பறக்காமல் இருந்தன. காற்று அதிர்ச்சியுடன் வீசியது. நெடிய மரங்களின் அடியில் மூவரும் பயத்தில் நடக்கின்றனர். நெடுநேரம் நடந்த பின் மூவர் வழியில் ஒரு பழைய மந்திர குகையை கண்டனர். குகையின் வாயிலில் ஒரு பழைய கல் சித்திரம் இருந்தது. அது மாந்திரீக சக்திகளை கொண்டு பூட்டப்பட்டிருப்பது போல தோன்றியது. இதோ, நாம் தீய சக்திகளின் ஊர்வலத்தை கண்டுபிடித்தோம் என்றார் வீரியன். நாம் இதை திறக்க வேண்டும் என்றார் அன்னை. இது நம் கிராமத்திற்கு மாபெரும் ஆபத்தை தரக்கூடும். பரவிழி தன் தந்தையிடம் கற்ற மாந்திரீக மந்திரங்களை நினைத்து குகையின் கதவை திறந்தாள். அவர்கள் மூவரும் குகையின் உள்ளே நுழைந்தார்கள். குகையின் உள்ளே அற்புதமான ஒளி பளபளத்து கொண்டிருந்தது. அது ஒரு மாபெரும் வைர முத்திரையால் எழுப்பிய மாந்திரீக சக்தி. அப்போது குகையின் உள்ளே பெரிய தீய சக்திகள் மாறிப்போன காட்சி தோன்றியது. அது கிராமத்தை நாசமாக்க முயன்றது. பரவிழி தனது மந்திரக் குருத்துகளை எடுத்து மாந்திரீக மந்திரங்களை உச்சரித்தாள். அதிகாரம் உன் கையில் என்று வீரியன் சொன்னான். நாம் இதனை வென்றால் கிராமம் மீண்டும் அமைதியாகும் என்றாள் பரவிழி. அந்த தீய சக்திகளை வெல்வதற்கு மூவரும் இணைந்து மந்திரீக மந்திரங்களை பயன்படுத்தினர். பரவிழியின் மந்திர குருத்துகள் ஒளிபுகழ் வீசின. அதற்குள் தீய சக்திகள் அழிக்கப்பட்டு குகையின் ஒளி மறைந்து போனது. மூவரும் திரும்பி கிராமத்துக்கு வந்தபோது கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். நீங்கள் கிராமத்தை பாதுகாத்தீர்கள் என்றார்கள் மக்கள். அப்பொழுது பரவிழி, வீரியன் மற்றும் அன்னை தங்கள் மனதில் ஒன்றாகவே உணர்ந்தனர். நாம் ஒன்றுபட்டு இயங்கினால் எந்த தீய சக்தியையும் வெல்லலாம் என்றனர். இந்த கதையின் மூலம் ஒற்றுமை, துணிவு மற்றும் அறிவின் மூலம் எந்தவிதமான தீமையையும் வெல்ல முடியும் என்பதை உணர முடியும். நம் வாழ்வில் எந்த சோதனைகளையும் நம்முடைய துணிவு, அறிவு மற்றும் ஒற்றுமையால் கடந்து செல்வோம். இதன் மூலம் நம் வாழ்வு ஒளிமயமாகி அமைதியாக இருக்கும்.